இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து மேக்கப் பண்ண போயிட்டுருக்கோம், கிளம்பிட்டேன் ஆக்சுவலி. ஸோ கேப்பும் வந்துருச்சு. ஸோ என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கோட அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் அண்ட் டாப்பு. ஸ்கர்ட் வந்து நியர்பை ஷாப்பில் வாங்கியிருந்தேன். ஷர்ட் வந்துட்டு அமேசானில் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஹாய், நாங்கள் இப்போ ஜெனிஸ் கிளப் வந்துட்டோம். ஹாய் கிட்ட எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி எனக்கு அசஸ் பண்ண வந்தவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா நிவேதர்ஷினி அண்ட் வைஷ்ணவி, இவங்க 2 பேருமே வந்துட்டு இன்றைக்கி வந்து அசஸ் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. இன்றைக்கி நம்ம யார் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேர் வந்து சபிதா ராய். ஸோ இவங்க வந்துட்டு நிறைய மூவிஸ் எல்லாமே வந்துட்டு நடிச்சிருக்காங்க. இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டு, இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டு மாதிரி அடேங்கப்பா. இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. நீங்க பாருங்க பேரை எப்பேற்பட்ட பேர் வச்சுட்டு அது தெரியாம இருக்கீங்க. வேல்யூ தரல, உங்க வேல்யூ தாத்தாவோட பேர் வச்சிருக்காங்க. தாத்தா பேரா ஆட்டு தெரியல. வெரி நைஸ், வெரி வெரி நைஸ். சொல்லி கொடுக்குறீங்க, எடுத்துட்டு வந்துருக்கீங்க சரக்கு. ரெண்டு கிட்ஸா தெரியல. தொட்டுங்க, டபால் தொட்டுங்க, விட்டு விட்டு தொட்டுங்க. அண்ணன் வச்சா அப்படியா சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. ட்ரை பண்றேன், நான் முடியும் மாட்டேங்குது. கிட்ஸோட ஸ்நாக்ஸ் எல்லாம் டவுன் சாப்பிடுறேன். நம்ம கொஞ்சம் அப்படிதான், என் பையனோட தான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். அம்மா இந்த நேரத்துல நீ என்ன சொல்லணும்னா அப்படி கேமரா பிடிச்சிட்டு அப்படி கேட்பான்னு பாருமா, இதே வலிக்குது. புரியுதுதான், பொய் தான் அப்படின்னாலும் கேட்கணும். ரெக்கார்டிங்ல கேட்கணும். இப்ப சொல்லுங்க. இல்ல இல்ல இப்ப சொல்லுங்க, நம்ம பையன் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படி ஒரே நிமிஷம். அக்கா என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க, பையன் இருக்கு சொல்லுவாங்க. ஓகே, ஆன் பண்ணிக்கோங்க. இப்படிதாங்க என்னோட பையனோட ஸ்நாக்ஸையும் நான் சாப்பிட்டு நான் என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னக்கா சொல்றீங்க? தெரியலையே. ஜோதிகா மாதிரி இந்த பொண்ணு 500 ரூபாய்க்கு எடுத்துச்சுன்னா 500 ரூபாய்க்கு எடுத்துட்டாலே பரவாயில்ல. எஸ் மேரிமா, ஐ ஹாவ் ஒன் கிட். யூகேஜி போயிடும். ஒரே ஒரு பையன் தான், அதுக்கு மேலாம் நன்றி. நான் மேக்கப் பண்ண ஏதாவது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா ஃபீல் ஆச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சிஸ்டர், நீங்க பண்ணி முடிங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஐஸ்க்கு வந்து நான் பிங்க் போகல, ஏன்னா உங்களுக்கு ட்ரெஸ் வந்து வார்ம் கலர்ல இருக்குங்கிறதுனால பிங்க் போகல. நம்ம ஐ மேக்கப் முடிச்சுனா ஹேர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆமாம், அவ்வளோதான். இதை ஐ மேக்கப் முடிச்சிட்டோன்னா ஹேர் தான். ஃபைனலாக தான் லிப்ஸ். நான் சொன்னல சாரி கேள் பண்ணுவோம். ஹாப்பியா? என்னடா என்ன கேட்டாங்க? நீ போறீங்கன்னா போங்க, யாருனாலும் போங்க. நீங்க போய்க்கோங்க, நீங்க போய்க்கோங்கடா. உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன ரெக்குவயர்மெண்ட் ஏதாவது சொன்னாங்களா? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரெட்ரோ மூவியில் வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அவார்ட்ஸும் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. விஜயோட லாஸ்ட் மூவியான ஜனநாயகத்திலையும் வந்துட்டு இவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா மூவிஸ்ல வந்துட்டு இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா இவங்க ஹேமா இருக்காங்க இல்லையா, லைக் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மீனா. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என் டீம்ல இருந்து போயிட்டு சாரி ட்ரிப்பிங் அண்ட் வந்துட்டு ஹேர் வந்துட்டு பண்ணி விட்டுட்டு வந்திருந்தாங்க. எனிதிங் கோல்டுல போடலாமா? நான் பிரைட் கோல்டு போடல, சட்டில் கோல்ட்ல இது ஃபைன். போட்ட மாதிரி தெரியுமா போடாத மாதிரி தெரியுமா? போட்ட மாதிரி தெரியும். தெரியுது உங்களுக்கு என்ன கலர்? இல்ல இது போடலாம். இது உங்களுக்கு ஓகே தான். போட்டு போடாத மாதிரி தெரியும்.
அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஆமா. ஷைன். ஏன்னா இந்த ஒரு பேலட்டே எல்லாரும் வாங்கிடுறாங்கன்ட்டு. இதுலயே எல்லா கலர்ஸ் இருக்கா, மற்ற பேலட்லாம் சேல் ஆக மாட்டேங்குது. என்ன பிராண்ட் இது? ஃபாரெவரா? இல்லைங்க, ஹுடா பியூட்டி. எல்லாரும் வாங்கிடுறாங்க. அது எல்லாமே இருக்கு. பிங்க்கும் இருக்கு, ப்ரௌனும் இருக்கு, பிளாக்கும் இருக்கு, கோல்டும் இருக்கு, கோல்டு எல்லாமே இருக்கறனால ஷிம்மர்ஸும் இருக்கு, மேட்டும் இருக்கு. இந்த பேலட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இது எல்லாத்தையும் மூணு இதுல 3 பேலட்டா போட்டுருக்காங்க. 3 வந்துட்டு 6000 ரூபாய் கொடுத்து வாங்கணும். லாஸ்ட் ஈவெண்ட்ல வந்துட்டு ஹேமா அவங்களுக்கு தான் வந்துட்டு நம்ம மேக்கப் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு வந்து ரொம்ப மேக்கப் பிடிச்சி போய் அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. நார்மலி ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். பட் அவங்க வந்துட்டு ரெஃபர் பண்ணியிருந்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்மளோட ஒர்க் பிடிச்சதுனால தான் அவங்க வந்து ரெஃபர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து நினச்சா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப போட மாட்டேன். இவ்வளவு இருக்கட்டுமா? கொஞ்சம் கீழே இருக்கட்டும். எனக்கு இந்த இது நல்லா இருக்கா இல்ல ஸ்ட்ரைட் இதை வச்சு பாருங்க ஒரே. ஆமா, இது கொஞ்சம் எனக்கு டிராமாட்டிக்கலா. ஆமா ஆமா கரெக்ட் தான் சிஸ்டர். சரி கரெக்ட் தான். திரும்ப நீங்க இதையும் பண்ணணும், மேட்ச் பண்றதுக்கு டைம் ஆயிடும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதனாவது கொஞ்சம் மேட்ச் பண்றலாம். இப்போ நீங்க பரட்டையோட பரட்டையா, சுருட்டியோட சுட்டியா இது கரெக்ட். நீங்க சொல்றது ட்ரூ. நான் வரும்போது உங்களுக்கு உங்களை தான் நான் கூப்பிடுவேன். எப்படியும் திரும்பி எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்துருவேன். கண்டிப்பா திருப்பி திரும்பி திருப்பி திருப்பி என்னதான் கூப்பிடுவேன். கோயம்புத்தூர் இன்னும் நான் வருவேன் ஈவெண்ட். நான் உங்களுக்கு வேற ஒரு விஷயம் நான் ஒண்ணு பண்றேன். நான் சொல்றேன் லேட்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களையும் உங்க டீமும். காஃபி சொல்லிடலாம் நம்ம. ஹலோ. ஸ்ட்ரைட்டிங் மட்டும் போதும்டா. நான் ஸ்ட்ரைட்ல வேணும்டா. இங்க ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வரேன். சரி என்ன வேணும்? காஜல் பிங்க் கலர் போட்டு, அப்புறம் வந்து நியூட் ஷேட்ல லிப்ஸ்டிக், ரஸ்ட் ஆரஞ்ச் பிரவுன் பண்ணிட்டாங்க. ஓய்டா பேலட்டே கொடுக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ லிப்ஸ்டிக் காஜல் போட்டு பிங்க் கலர் போட்டு. என்ன பண்றான் அவன்? ஏதாவது கையில நசுக்கி போறான். ஓகே ஓகே சிட்டியா ஏட்டா மட்டும் வேணும்னா இது ஃபர்ஸ்ட் அப்புறம் டேய் ஏட்டு இங்க கூட போயிட்டு அவன் சுட்டி பார்த்து, அவன் கொஞ்சம் பயங்கர சுட்டி. இப்படி இல்லாம இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா? இந்த பார்ட்டிஷன்ல இப்படி பார்ட்டிஷன்ல போய்க்கலாமா? அப்படி கர்ல்ஸ் வேணாம். அதோ இந்த மாதிரி போயிட்டு இப்படி பண்ணிடலாமா? இப்படி பண்ணிடலாம். நான் அதை யோசிச்சேன். வேற டிஃபரெண்டா பண்ணனும்னா அப்படி பண்ணலாம்னு பார்த்தேன். அதான் இப்போ நார்மலா எடுப்பீங்க தானே? ஆமா. உங்களுக்கு எனக்கு சைடுல வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். லைட்டா அந்த பஃப் மாதிரி வைக்கணுமா? அத இருங்க. இப்படி இந்த அளவுக்கு இப்ப கொஞ்சம் முடி கிடைக்குங்க. என்னலாம் ஏன்னா நான் நிறைய இது பண்ணிட்டேன். ஓ அப்படியா? அதான் கொஞ்சம் பார்ட்டிஷன்ல பண்ணி போலாம். டிஃபரெண்ட் லுக் ட்ரை பண்ணுங்க. நீங்க மூவி பண்ணிருக்கீங்களா? இப்போ ரெட்ரோ பாத்தீங்களா? பாத்தீங்களா? வர தெரியும். அப்படியா? ரெட்ரோல சூர்யா சார் தங்கச்சியா பண்ணிருக்கேன். ஆமா, இன்ஸ்டாகிராம்ல போட்டிருப்பேன். நான் அதை கவனிக்கல. நீங்க இது டப்பிங் ஆர்டிஸ்ட் போட்டுருந்தீங்க அது. ஓகே அதான் பண்ணிருக்கீங்களோ? நான் மூவி சரியா பார்க்க மாட்டேங்க, அதனால தெரியாது. நான் சீரியல் நடிச்சிட்டேன். விஜய் சார் கூட இல்ல நான் சீரியல் பண்றது. ஓகே ஓகே. இப்போ விஜய் சார் கூட பண்ணிருக்கேன் ஜனநாயகன். அவரோட லாஸ்ட் படத்துல நடிச்சிருக்கேன் விஜய் கூட. தென் குட் நைட் மணிகண்டன் கூட இப்போ போயிட்டு இருக்கு. குடும்பஸ்தன் பண்ணாரு அவரோட ஒண்ணு. நான் சீரியல் இல்ல, ஃபுல்லா மூவி தான். இன்ஸ்டால இருக்கும் பாருங்க.
யோகி பாபுக்கு ஒய்ஃபா நிறைய பண்ணிருக்கேன். சீரியல் பண்ணிட்டு இருந்தேன் தான், பட் இப்போ பண்றது இல்ல. டார்க்கா போடுவீங்களா இல்ல டார்க் லிப்ஸ்டிக்கா போடுவீங்களா இல்ல எனிதிங் ஃபைன். இந்த மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு உங்களோட பிக் டேல வந்துட்டு அழகா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க என்ன வந்துட்டு புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல மென்ஷன் பண்ணிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்துட்டு டேட்ஸ் வந்து பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 15 days கிளாஸ் அண்ட் 5 days கிளாஸ், 3 days கிளாஸ், 1 day கிளாஸ் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கிளாஸ் வேணுமோ நீங்க வந்துட்டு அதை வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இது போக பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பேஸ்டு. ஸோ எங்கனாலும் வந்துட்டு நம்ம பிரைடல் புக்கிங்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எடுத்துட்டு இருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் தவிர வெளியே வந்துட்டு பண்ணோம் அப்படின்னாலும் தாராளமாக வந்துட்டு நம்ம புக்கிங்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட டேட்ஸ் வந்துட்டு புக். அண்ட் இவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹேமா வந்துட்டாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து மேக்கப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து நம்மளை ஆப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம டீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீ ட்ரேப்பிங் அண்ட் ஹேர் வந்துட்டு அயன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்க ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாருங்க, சச் எ ஸ்வீட் சோல் யூ ஆர் திருமேனி அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்க்கும் போதே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறைய பேச முடியல, கொஞ்சம் பேசினதுலேயே வந்துட்டு குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்காங்க எல்லாமே விசாரிச்சிருந்தாங்க. ஹாய் வணக்கம், திஸ் இஸ் சபிதா ராய். நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர்ல திருமேனி மேக்கப். எஸ், இந்த திருமேனி தான் எனக்கு சூப்பரா மேக்கப் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி நீட் டு டெல் யூ ஒன் திங். என்ன மாதிரி ஆக்னி ஸ்கார்ஸ் இருக்கவங்க, பிம்பிள் ஸ்கார்ஸ் இருக்கவங்க, ஓப்பன் போர்ஸ் இருக்கவங்க பிரைடலா இருந்தீங்கன்னா தயவு செய்து கவலைப்படாதீங்க. திருமேனி வந்து அந்த இருந்த இடம் தெரியும் அப்படி மறைச்சு விட்டு நம்மளை வந்து இப்படி இருந்தனா அப்படி ஆயிட்டே அப்படின்ற லெவலுக்கு கட்டிட்டு இருக்காங்க. வேற லெவலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க திருமேனி. ஸோ மறக்காம பிரைடல்ஸ் உங்க வீட்டில் நடக்கிற எந்த அக்கேஷன்ஸா இருந்தாலும் என்ன மாதிரி கொஞ்சம் பிம்பிள்ஸ் காசுலாம் வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. நம்ம ஸ்பெஷல் டேல எப்படி இருப்போம், நல்லா இருப்போமா, இல்லை நமக்கு மேக்கப் செட் ஆகுமா, நோ டவுட் கால் திருமேனி. அப்பெல்லாம் நான் சொன்ன மாதிரி தான், ஆக்னி ஸ்கார்ஸா திருமேனி கால் பண்ணுங்க, பிம்பிள் மார்க்கா திருமேனி கால் பண்ணுங்க. இந்த மாதிரி ஓப்பன் போர்ஸா எதுவா இருந்தாலும் சூப்பர் டூப்பரா அவங்க வந்து அவங்களோட தொழில ரொம்ப நேசிச்சு ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சோ மச். உங்க கூட ஒர்க் பண்ணல இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஹேமா அவங்களுக்கு பண்ண வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டருக்கு வந்துட்டு பரதநாட்டியம்க்கு மேக்கப் போடுறதுக்காக போயிருந்தோம். ஸோ என் டீமோட அப்படியே. ஸோ அதோட வீடியோவும் பார்க்கலாம். தேங்க்யூ. அண்ட் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த குட்டி பையங்காலையும் அவங்க தான் வந்துட்டு ஹேமா இருக்காங்களே அவங்களோட சன். உங்களுக்கும் இந்த மாதிரி மேக்கப்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணிக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஒரு ப்ரீமியம் சர்வீஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ, பாய்.